வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து டெய்லி யூஸ் சென்டென்சஸ். நம்பர் 1, அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். இது இங்கிலீஷில் 2 விதமாக சொல்லலாம். எப்படி? நம்பர் 1, ஐ வில் வெயிட் டில் தென். ஐ வில் வெயிட் டில் தென். நம்பர் 2, ஐ வில் வெயிட் அன்டில் தென். ஐ வில் வெயிட் அன்டில் தென். நல்லா கவனிங்க. டில்னாலும் அன்டில்னாலும் ஒரே அர்த்தம் தான். என்னது? வரை, அது வரை. எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கலாம். நல்லா கவனிங்க. யாராவது அவசரப்பட்டு திரும்பி வந்திருப்பாங்க, காத்திருக்காம, பஸ் வரலன்ட்டு. அவங்க போன அடுத்த செகண்ட் பஸ் வந்திருக்கும். நம்ம அவங்கள்ட்ட சொல்லுவோம், நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்கலாம். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? யூ குட் ஹவ் வெயிட்டட் டில் தென். You could have waited till then. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. இது எப்படி சொல்றது? I won't be able to wait till then. I won't be able to wait till then. அடுத்தது ஒரு பழமொழி பார்க்க போறோம். என்னது? பொறுத்தார் பூமி ஆழ்வார். எப்படி சொல்றது? All things come to those who wait. All things come to those who wait. நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்க போறோம். நம்பர் 2, இப்பெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஐ டோன்ட் கேர் நவடேஸ். ஐ டோன்ட் கேர் நவடேஸ். நீ கண்டுக்கவே இல்லை. வாக்கியம் எதில் இருக்கு? இறந்த காலத்தில் சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. யூ டின்ட் கேர் அட் ஆல். யூ டின்ட் கேர் அட் ஆல். அடுத்து பாருங்க, இதே கொஞ்சம் மாற்றுவோம். எப்படி? நீ கண்டுக்கிறதே கிடையாது. சிம்பிள் ப்ரெசன்ட்ல நிகழ்காலத்தில் யூ டோன்ட் கேர் அட் ஆல். யூ டோன்ட் கேர் அட் ஆல். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 3, நாம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ணிட்டு அதை ஒத்துக்க மாட்டோம், நியாயப்படுத்துவோம். நம்ம செஞ்சது சரிதான். ஏன் நீ நியாயப்படுத்துற? எப்படி கேட்போம் இங்கிலீஷ்ல? ஒய் டு யூ ஜஸ்டிஃபை? ஒய் டு யூ ஜஸ்டிஃபை? நீ ஏன் எப்பையும் என்னையே குத்த சொல்ற? நீ ஏன் எப்பையும் ஏன் மேலே பழி போடுற? ஒய் டு யூ ஆல்வேஸ் பிளேம் மீ? Why do you always blame me? நெக்ஸ்ட் பார்க்க போறோம். தப்பு ஏன் மேலேயும் கொஞ்சம் இருக்கு. இது இங்கிலீஷ்ல I am partly to blame. I am partly to blame. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 4, நாளைக்கு சீக்கிரமே கிளம்பிடு. யாருக்காவது அட்வைஸ் பண்ணுவோம், நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிடு. எப்படி சொல்றது? லீவ் ஏர்லி டுமாரோ. லீவ் ஏர்லி டுமாரோ. நேத்தி கிளம்புற, நீ சீக்கிரமாவே கிளம்பி இருக்கணும். யூ ஷுட் ஹவ் லெஃப்ட் ஏர்லி லாஸ்ட் மார்னிங். யூ ஷுட் ஹவ் லெஃப்ட் ஏர்லி லாஸ்ட் மார்னிங். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இது ஒரு தமிழ் பழமொழி தான். என்னது? பந்திக்கு முந்திக்கோ, படைக்கு பிந்திக்கோ. The early bird catches the worm. The early bird catches the worm. So wormனா புழு. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். உனக்கு இதான் தெரியுமா? யாரையா பார்த்து கேட்போம், உனக்கு இதுதான் தெரியுமா? Is this all you know? Is this all you know? அவங்களும் பதில் சொல்லுவாங்க, ஆமா எனக்கு இதான் தெரியும். எப்படி சொல்றது? Yes, this is all I know. Yes, this is all I know. நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்க போறோம். நீ சொன்னது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. I still remember what you said. I still remember what you said. நான் இப்ப சொல்ல போறத ஒருபோதும் எப்பயும் மறந்துடாத. Never ever forget what I am going to say. Never ever forget what I am going to say. சில பேர் நம்மள்ட்ட அட்வைஸ் பண்ணிட்டு என்ன எல்லாம் ஞாபகம் இருக்கா கேட்பாங்க. நாம நகைச்சுவா பதில் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இந்த காதுல வாங்கி இந்த காதுல நான் அதை விட்டுட்டேன், எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை சொல்லுவோமா? எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? It went in one ear and out the other. It went in one ear and out the other. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். இருந்தாலும் நாங்க வருவோம். எங்களை வந்து கூப்பிடல, இன்வைட் பண்ணல, இருந்தாலும் நாங்க வருவோம். We will come though. We will come though. எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நாங்க வரமாட்டோம். We won't come though. We won't come though. My dear viewers, daily use sentences. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.